திமுகவின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நெல்லையில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் தனது வீட்டின் முன்பாக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், இந்த கருப்பு கொடி கட்டும் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மாலதி, தொகுதி மறுசீரமைப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வராத நிலையில், ஆனால் திமுக அதனை வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு செயல்களை செயல்படுத்தி வருவதாகவும், எனவே திமுகவின் இச்செயலை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மாநிலம் முழுவதும் அவர்கள் வீட்டிற்கு முன்பாக கருப்பு கொடி ஏந்தி திமுக அரசை கண்டித்து தங்கள் போராட்டம் நடத்தப்படும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன்படி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள அன்புநகர் பகுதியில் தமிழக சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் குழு தலைவர் நைனா நாகேந்திரன் அவரது வீட்டிற்கு முன்பாக அவரும் மற்றும் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் முத்து பலவேசம் ஆகியோர் தலைமையில நேரடியாக அவர் வீட்டிற்கு முன்பாக கருப்பு கொடி ஏந்தி தங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது தமிழக அரசை கண்டித்தும், என்றால் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வராத நிலையில் அதனை கண்டித்து தற்போது நேரடியாக கூட்டம் நடத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறோம் என நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்போது, கிட்டத்தட்ட தமிழகத்தில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் போது 530 வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். அந்த திட்டமும் இதுவரை தங்கள் முழுமையாக செயல்படவில்லை எனவும், மேலும் தமிழகத்தில் அரசு மதுபான கடைகள் படிப்படியாக தங்களை குறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தனது தேர்தல் வாக்குறுதி தெரிவித்திருந்தது. ஆனால் அது போன்ற எந்த நடவடிக்கையிலும் நாங்கள் சொல்லவில்லை என சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சரே தெரிவித்து வருகிறார் என்பதாகவும், மேலும் நேரடியாக தொடர்ந்து தமிழக மக்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய திமுக அரசை கண்டித்துதான் நாங்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது போன்ற மக்களை ஏமாற்றக்கூடிய செயலில் தான் தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும், மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் உடனடியாக நான் முதல் கையெழுத்தாக தமிழக முதலமைச்சர் போடுவேன் என அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தற்போது வரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் நாளை தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜி அமைப்பினர் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். இது போன்ற போராட்டங்கள் தமிழக மக்கள் மத்தியில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இதை தற்போது தொகுதி மறுசீரமைப்பு என்ற தன்னுடைய கையில் எடுத்துள்ளதாகவும் தங்களை குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற மக்களை ஏமாற்றக்கூடிய செயலில் திமுக ஈடுபட்டால் அதனை எதிர்கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினரும் அவர் தொண்டர்களும் தயாராக இருப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாலதி, திமுக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. அதனால தான் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக எப்போ எடுத்தாலும் மத்திய அரசை ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது தொகுதி வரையறும்போது எங்கேயும் யாரும் எதுவும் சொல்லலை. சொல்லாத பட்சத்தில் அதுக்காக இப்போ கர்நாடக முதலமைச்சரையும் கேரள முதலமைச்சர், நமக்கு தண்ணீர் தராத கர்நாடக முதலமைச்சரையும், நமக்கு முல்லை பெரியார் அணைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனையும் வச்சு இதெல்லாம் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா மொழிக் கொள்கையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு திமுக ஒரு காலத்தில் இந்தி எதிர்ப்புங்கிறது ஒரு காலத்தில் 1965ஆம் ஆண்டு இருந்தது. அன்னைக்கு யார் அரசாங்கத்தில் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்து மத்தியில். காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கூட்டணியாக இவங்க கூட இருக்குது. ஆக இந்த சூழ்நிலையில் மக்களுடைய மனநிலையை திசை திருப்பதுக்க வேண்டி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. திட்டமே இடலை, தொகுதி வரைமுறைங்கிறது யாரும் எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் நம்மளுடைய கருத்து சொல்ல முடியும். என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில் அப்படி முழுமையாக தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லலாம். நேற்றைய சட்ட